இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மற்றவர்களின் முட்டாள்தனத்தால் ஏற்பட்ட இழப்புக்கு துன் மகாதீர் பொறுப்பேற்பதா? சாடினார் பாஸ் கட்சி தலைவர். மற்றவர்களின் தவற்றினாலும் முட்டாள்தனத்தாலும் பத்துபுத்தே தீவு உட்பட 3 தீவுகள் சிங்கப்பூரிடம் இழந்ததற்கு துன் மகாதீரை குறை கூறும் தரப்பினரை பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் சாடினார். மலேசியாவின் சொந்த பிரதேசமாக விளங்கிய சிங்கப்பூரை தாரை வார்த்து கொடுத்த விவகாரத்தை விட பத்துபுத்தே உட்பட 3 சிறிய தீவு விவகாரத்தில் நடப்பு அரசாங்கம் அதீத கவனம் செலுத்தி நாடகமாடி வருவதாக அப்துல் ஹடி குற்றஞ்சாட்டியுள்ளார். நாட்டின் வரலாற்றில் என்ன நடந்தது என்பது குறித்து படித்து அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிறைய எழுத்து குருடர்கள் உள்ளனர். கடந்த கால தவற்றை ஒரு படிப்பினையாக கொள்ள அவர்கள் தவறியுள்ளனர் என்று ஹடி அவாங் குறிப்பிட்டார். பத்துபுத்தே தீவு விவகாரத்தில் துன் மகாதீரை குறை கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு ஒப்பாகும் என்று அந்த முன்னாள் பிரதமரை ஹடி அவாங் தற்காத்து பேசினார். வரலாற்று பேராசிரியர் மறைந்த நிக் அன்வார் நிக் மஹ்மூத் தம்மிடம் கூறிய தகவலின்படி கடந்த 1953 ஆண்டு செப்டம்பர் 21 பத்துபுத்தே தீவை சிங்கப்பூரிடம் ஒப்படைப்பதற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். துன் மகாதீர் நாட்டின் பிரதமராக வருவதற்கு முன்பே நடந்த இந்த வரலாற்று உண்மையை தெரியாதவர்கள் அந்த தீவை இழந்ததற்கு துன் மகாதீரே காரணம் என்று கூறி குற்றஞ்சாட்டி வருகின்றனர் என்று ஹடி அவாங் தெரிவித்தார். தாய்லாந்து பிரதமர் பெத்தோங்தன் ஷினாவாத்ரா மலேசியாவிற்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு இன்று காலை கோலாலம்பூர் வந்தடைந்தார். தமது கணவர் பிதாக்கா சுக்சாவாட்டுடன் வருகை புரிந்துள்ள தாய்லாந்து பிரதமர் பெத்தோங்தன் ஷினாவாத்ராவை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 16 தாய்லாந்தின் 31வது பிரதமராக பொறுப்பேற்ற 36 வயது பெண்மணியான பெத்தோங்தன் ஷினாவாத்ராவிற்கு புத்ராஜயா பிரடானா சதுக்கத்தில் மகத்தான சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கப்பட்டது. தாய்லாந்தின் பிரதமராக கடந்த 2001 முதல் 2006 ஆண்டு வரை பதவி வகித்த தக்சின் சினாவாத்ராவின் மகளான பெத்தோங்தன் சினாவாத்ரா மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது அதிகாரத்துவ வருகையாகும். இவரது தந்தையின் சகோதரியும் அத்தையுமான யிங்லக் கடந்த 2011 ஆண்டில் தாய்லாந்தின் 28வது பிரதமராக பதவி வகித்துள்ளார். தமது அதிகாரத்துவ வருகையின் போது மலாய் அரச பட்டாளத்தை சேர்ந்த 102 வீரர்களும் 3 அதிகாரிகளும் வழங்கிய மரியாதை அணிவகுப்பை பெத்தோங்கன் சினாவாத்ரா பார்வையிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் துணை பிரதமர்களான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமிடி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் காணப்பட்டனர். இவ்வாண்டு நவம்பர் மாதம் வரையில் 10,09,114 இந்திய சுற்றுப்பயணிகளை மலேசியா ஈர்த்தது மூலம் இந்திய சுற்றுப்பயணிகள் வருகைக்கு அரசாங்கம் கொண்டிருந்த இலக்கு நிறைவேறியுள்ளது என்று சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியோங் கிங் சிங் தெரிவித்தார். கோவிட்-19 நோய் பரவலுக்கு முன்பு 2019 ஆண்டில் இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்திய சுற்றுப்பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடுகையில் இது 47 விழுக்காடு உயர்வாகும் என்று அமைச்சர் தியோங் கிங் சிங் குறிப்பிட்டார். 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 71.7 விழுக்காடு அதிகரித்துள்ள நிலையில் இந்திய சுற்றுப்பயணிகளின் மனம் கவர்ந்த சுற்றுலா வழித்தடங்களில் மலேசியாவும் முன்னணி வகிக்கிறது என்பதையே இது பிரதிபலிக்கிறது என்று தியோங் கிங் சிங் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய சுற்றுப்பயணிகளுக்கு மலேசியா அறிவித்த இலவச விசா சலுகை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தவிர இந்தியாவின் விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ ஏர்லைன்ஸ் கோலாலம்பூருக்கு அப்பாற்பட்ட நிலையில் லங்காவிற்கு நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்தியது இந்திய சுற்றுப்பயணிகளின் அதிகரிப்புக்கு மற்றொரு காரணமாகும் என்பதையும் தியோங் கிங் சிங் விளக்கினார்.
அவதூறு வழக்கில் 14 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை கோருவதில் வெற்றி பெற்ற டிஏபி தலைவர் லிம் குவான் எங்கிற்கு முதல் கட்டமாக வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 4 லட்சம் ரிங்கிட்டை செலுத்தியாக வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசீனுக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. முஹிடின் யாசீனுக்கு எதிராக லிம் குவான் எங் தொடுத்திருந்த அவதூறு வழக்கில் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அளிக்கப்பட்ட 14 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையில் முதல் கட்டமாக இந்த தொகையை ஆண்டு இறுதிக்குள் அவர் லிம் குவான் எங்கிடம் செலுத்தியாக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஸ்மாவா ரொசைன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். எஞ்சிய 10 லட்சம் ரிங்கிட்டை வரும் ஜனவரி 27ஆம் தேதிக்குள் முஹிடின் செலுத்தியாக வேண்டும் என்று லிம்மின் வழக்கறிஞர் குவாக் நே சியாங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இஸ்லாமிய தொண்டு நிறுவனமான யயாசான் அல் புகாரிக்கு வரி விதிக்குமாறும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வரியை செலுத்தும்படி உத்தரவிடுமாறும் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் நிதி அமைச்சர் என்ற முறையில் தாம் உத்தரவிட்டதாக உண்மைக்கு புறம்பான தகவலை முஹிடின் தமது முகநூலில் பதிவு செய்ததாக லிம் குவான் எங் தமது அவதூறு வழக்கில் குறிப்பிட்டிருந்தார். முஸ்லிம்கள் தம் மீது வெறுப்பு கொள்ளும் அளவிற்கு தமக்கு எதிராக பொய்யை பரப்பியதாக முஹிடின் மீது லிம் குவான் இந்த அவதூறு வழக்கை தொடுத்து இருந்தார். முதலீடு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகி பிகேஆர் கட்சியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் பிகேஆர் கட்சியில் இணைவது குறித்து இன்னும் எந்தவொரு தீர்க்கமான முடிவிற்கும் தாம் வரவில்லை என்று அந்த பொருளாதார நிபுணர் கூறுகிறார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் முக்கிய பதவி ஒன்றுக்கு தங்கு ஜஃப்ருலை கொண்டு வருவதற்காக அவருடன் பிகேஆர் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த பொதுத் தேர்தலில் அம்னோ சார்பில் கோலாலம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மட்டிடம் தோல்வி கண்ட ஸ்லாங்கூர் அம்னோ பொருளாளருமான தங்கு ஜஃப்ருல் பிகேஆர் கட்சியில் இணைவது மூலம் தமக்கு வழங்கப்படவிருக்கும் பதவி குறித்து விவாதித்ததாக கூறப்படுவதையும் வன்மையாக மறுத்துள்ளார். மக்களுக்கும் மக்கள் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கும் அதீத அக்கறை செலுத்திய தமது தந்தையார் மறைந்த பஹாங் சுல்தான் அஹ்மத் ஷாவை போலவே மக்களுடன் மக்களாக இரண்டர கலக்கும் ஜீவ ரக்யாட் மாண்பை கொண்டுள்ள மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா தமது கண் எதிரே நிகழ்ந்த விபத்தை பார்த்த பின்னர் தமது பயணத்தை தொடராமல் அவ்விடத்திலேயே நின்று விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன்வந்தது பெரும் கவன ஈர்ப்பாக அமைந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பஹாங் புக்கான் இஸ்தானா சாடா அருகில் ஜலான் சுல்தான் அஹ்மத் சாலையில் விபத்து நடந்த பகுதியில் தனது வாகனத்தை விட்டு இறங்கிய சுல்தான் அப்துல்லா ஷெவ்ரோலேட் கொலராடோ ரக கார் ஓட்டுநரான 47 வயது சித்தி அசியா ஹுசேன் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டுநர் 29 வயது முகமது ஹஃபீசுல் ஆகியோரை அணுகி விவரத்தை கேட்டறிந்ததுடன் அவர்களுக்கு உதவவும் முன்வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவ்விருவரும் காயம் அடையவில்லை என்று தெரிந்ததும் தேவைப்படக்கூடிய வேறு உதவிகளையும் சுல்தான் கேட்டறிந்தார். மழைக்காலமாக இருப்பதால் வாகனமோட்டிகள் மிக கவனமாக வாகனத்தை செலுத்தும்படி பொதுமக்களுக்கு சுல்தான் அப்துல்லா ஆலோசனை கூறினார். ஜொஹூர் மிர்சிங் லடாங் அராமி ஜயா சாலை சந்திப்பிற்கு அருகில் ஜலான் மிர்சிங் கொத்தாதிங்கி சாலையில் நேற்றிரவு நிகழ்ந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்தனர். மேலும் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து நேற்றிரவு 8:30 மணியளவில் நிகழ்ந்தது. அவசர தகவல் கிடைத்து 12 பேர் கொண்ட மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மிர்சிங் மாவட்ட தீயணைப்பு நிலைய தலைவர் ஜைனுடின் அஹ்மத் தெரிவித்தார். டொயோட்டா வியாஸ் காரும் புரோத்தோன் பெர்சோனா காரும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒரு முதியவரும் ஒரு மூதாட்டியும் மாண்ட வேளையில் காரை செலுத்திய 36 வயது நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். டொயோட்டா வியாஸ் காரில் 36 வயது நபர் குவாந்தானிலிருந்து ஜொஹோபாருவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவரின் கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி எதிர்த்தடத்தில் நுழைந்து புரோத்தோன் பெர்சோனா காரை மோதியதாக நம்பப்படுகிறது. இதில் வாகன ஓட்டுநர் கடும் காயங்களுக்கு ஆளாகிய வேளையில் புரோத்தோன் பெர்சோனா காரை செலுத்திய 36 வயது நபர், அவரின் 71 வயது தந்தை, 65 வயது தாயார் ஆகியோர் உயிரிழந்தனர்.
வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களின் உடல்களை மீட்கும் பணி இரவு 9:45 மணியளவில் முற்று பெற்றதாக ஜைனுடின் அஹ்மத் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள